ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் கண்டிஷன் டாபிக் என்ன கேட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட் அட்டாக் எதனால் வருது, அது சிம்டம்ஸை நம்ம சீக்கிரமாக அறிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மொதல் விஷயம், இந்த ஹார்ட் அட்டாக்கோடைய காமனான ஒரு சிம்டம் என்ன கேட்டிங்கன்னா செஸ்ட் பெயின், அதாவது மாரடைப்பு வலி இல்லைனா மார் வலி நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ நிறைய டைம் இந்த செஸ்ட் பெயின் வந்து ஹார்ட் அட்டாக் மட்டும்தான் காரணமானு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் செஸ்ட் பெயினுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு 20-30% தான் காரணம். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பெயினும் வந்து உங்கள் ஹார்ட் அட்டாக் பெயின் மாதிரி தெரியும், ஆனால் ஹார்ட் அட்டாக் அளவுக்கு இன்டென்சிட்டி அந்த தீவிரம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ், இந்த பெயினும் வந்து ஹார்ட் அட்டாக்கான பெயின் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சிவியாரிட்டி இருக்காது. சார் அப்படி இருக்கும் தான் சொல்கிறீங்க, ஆனால் ஹார்ட் அட்டாக் பெயின் எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஹார்ட் அட்டாக் பெயின்ன்றது வந்து அவ்வளோ சாதாரண வலி கிடையாது, ரொம்ப தீவிரமான ஒரு வலி. அது வந்து நீங்கள் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்க்கான மருந்து எடுத்துக்கிட்டாலும் இமிடியேட்டாக ரிசால்வ் ஆகாது. ஸோ அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மார் மேலே ஒரு பெரிய கல்லை வச்சு இந்த அழுத்துவோம், இளவட்ட கல் வச்சு போடுவாங்களா அந்த மாதிரி உங்கள் மார் மேலே ஒரு கல்லை வச்சு அழுத்துகிற அளவுக்கு வலி, ரொம்ப தீவிரமான வலி இருக்கும். அந்த வலி அந்த மார்லேருந்து இடது கைக்கு பரவற மாதிரி கூட வலி போகலாம், இல்லைனா முதுகு பக்கமும் அந்த வலி வந்து பரவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த வலி மேலே இந்த தாடை அளவு கூட அந்த வலி பரவலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹார்ட் அட்டாக் வலிக்கான இந்த மார்வலிக்கான சிம்டம். அது கூட வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வியர்வை, அதாவது ரொம்ப அதிகமாக வியர்க்கிறது, இந்த நெஞ்சு மேலேயும் நெத்தி மேலேயும் வியர்வை ரொம்ப அதிகமாக வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. உள்ளங்கை வியர்வையும் ரொம்ப அதிகமாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ரொம்ப நெஞ்சு படபடப்பாக, மூச்சரைப்பு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். கூட வந்து வாந்தி, அது கூட அதிகமாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரி சார், நீங்கள் எல்லா சிம்டமும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஹார்ட் அட்டாக் எதனால சார் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வயசு அதிகமாக நம்மளுடைய இருதயம் வந்து நம்ம உடம்புல இருக்க எல்லா முக்கியமான எல்லா உறுப்புகளுக்குமே இருதயம் தான் வந்து பிளட் சப்ளை, ரத்த ஓட்டத்தை கொண்டுட்டு போய் சேர்க்கிறது. ஆனால் அந்த இருதயத்துக்கு யார் சப்ளை, ரத்த ஓட்டத்தை யார் கொடுக்குறா, இருதயம் செயல்பாடாக இருக்கிறதுக்கு யார் முக்கிய காரணமாக இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்டுக்கு போகிற ரொம்ப முக்கியமான 2 பிளட் வெசல்ஸ், இந்த கொரோனரி ஆர்ட்ரி சொல்லுவோம், வலது கொரோனரி ஆர்ட்ரி, இடது கொரோனரி ஆர்ட்ரி. ஸோ இந்த வலது இடது கொரோனரி ஆர்ட்ரி நம்ம வயசாகக்குள்ள அதிகபட்ச தேய்மானங்கள், ஏன் சார் வந்து தேய்மானம் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இப்போ நல்லா ஒரு ஃபிட்டாக இருக்காங்க, நல்ல ஹெல்த்தியான உணவு பழக்கம், லைஃப் ஸ்டைல், டயட் எல்லாமே இருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு தேய்மானமும், அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆல்கோஹால் நிறைய எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஜங்க்ஸ் ஃபுட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் கூட வந்து ஒரு அடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர், டயபெட்டிஸ், சுகர் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய இந்த ரத்த குழாய் எடுத்து பார்த்திங்கனாலும் நார்மலாக இருக்கிறவங்களோட இவங்களுக்கு வந்து அந்த ரத்த குழாயோட அடைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ரீசன். ஸோ அந்த ரத்த குழாயோட அடைப்பு அதிகமாக உங்களுக்கு வந்து நீங்கள் செஸ்ட் பெயின் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எக்ஸர்ஷனல் செஸ்ட் பெயின், நீங்கள் ஒரு வேலை செய்யக்குள்ளேயோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெவியான வெயிட் தூக்கிட்டு வரக்குள்ளேயோ உங்களுக்கு அந்த செஸ்ட் பெயினோட வலி ரொம்ப தீவிரமாக தெரியும். அது கூட அந்த வலி வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வரக்குள்ளே நான் சொன்ன மற்ற சிம்டம்ஸு கூட சேர்ந்துக்கும். எக்ஸாம்பிள் வந்து இந்த வாந்தி வர்றது, படபடப்பாக இருக்கிறது, வியர்வை ரொம்ப அதிகமாக வர்றது, இது எல்லாமே வந்து இந்த செஸ்ட் பெயின் கூட ஆடப்பான ஒரு பெயினாக இருக்கும். அதுதான் வந்து இந்த ஹார்ட் அட்டாக்கான மேஜரான சிம்டம்ஸாக இருக்கும். சரிங்க சார், நீங்கள் சிம்டம்ஸ் சொல்லிட்டீங்க, எதனால் ஹார்ட் அட்டாக் வருதுன்றதுக்கான காரணங்களையும் சொல்லிட்டீங்க, அதை நாங்கள் எப்படி சார் நாங்கள் தெரிஞ்சு நாங்கள் அடுத்த கட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செஸ்ட் பெயின் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே கண்டினியூஸாக வலி இருக்குது, மார் வலி இருந்துக்கிட்டே இருக்குது, அது நிற்கவே இல்லை அப்படின்னாக்குள்ளேயே நீங்கள் வந்து கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பேசிக்கான டெஸ்ட், நான் சொன்னேன் இந்த இசிஜியாச்சும் நீங்கள் எடுத்து பார்க்கணும். அந்த இசிஜி நார்மலாக இருக்குன்றதுக்குள்ளே அது கன்ஃபார்மாக ஹார்ட் அட்டாக் ரூல் அவுட் பண்ணிவிடுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. வலி செட்டில் ஆகுதான்னு பார்க்கணும். வலி இல்லை, கூட வந்து சில 1-2 மருந்து, ஆன்டாசிட் அந்த மாதிரி நீங்கள் போட்டும் எனக்கு வலி சரியாகலை சார், அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கார்டியாக் ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல் நீங்கள் போகணும். அங்கே அடுத்த கட்ட சில டெஸ்ட் உங்கள் டாக்டர்ஸ் எடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இசிஜியில் வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, அதாவது ST எலிவேஷன் சொல்லுவோம், இசிஜியில் குறிப்பிட்ட லீட்ஸில் வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு மைல்டான மற்ற காரணங்களான ஒரு செஸ்ட் பெயின் தான், இது வந்து ஹார்ட் அட்டாக் செஸ்ட் பெயின் இல்லைன்னு
உங்கள் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு போகிறது ரொம்ப ரிஸ்க் அதிகமாகும். ஓகேங்களா? சரிங்க சார், இது வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டீங்க, பட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரொம்ப டிலே இருக்குது, எங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட அந்த 90 நிமிஷத்துக்குள்ளே எங்களால் வந்து ஹார்ட் ஃபெசிலிட்டி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு எங்களால் போக முடியல அப்படின்னக்குள்ள நாங்கள் என்ன சார் எமர்ஜென்சியாக பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வலி நிற்கவே இல்லை, அது ரொம்ப பாரமாக இருக்குது, சுயநினைவிலும் பாதிப்பு உண்டாக்குற அளவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் பெயின் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, பக்கத்தில் இருக்க நியர்பை ஃபெசிலிட்டியில் இருக்கிற ஒரு பிஹெச்ஓ அந்த மாதிரி இடத்துல சொன்னாங்கன்னா அவங்க குறிப்பிட்ட லோடிங் சொல்லுவாங்க, குறிப்பிட்ட மருந்துகளை வந்து அவங்க உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த மருந்து இமீடியட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின், குளோபிடோகிராம், அட்ரோஸ்டாட்டின் இந்த மாதிரி மருந்துகளை ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிஹெச்சி செட்டப்லையாச்சும் கொடுப்பாங்க. அங்கே நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு இமீடியட்டாக நீங்கள் வந்து கார்டியாக் சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ஹார்ட் அட்டாக் சம்மந்தமான டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணணும், அதை பற்றி நான் கொண்டுட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் நம்ம டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் சசிதரன்.